வடகிழக்கு பருவமழை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமா இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க. அதற்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு தமிழகம் முழுவதும் இருக்கு? வடகிழக்கு பருவமழை போன ஆண்டை விட இந்த ஆண்டு கொஞ்சம் அதிகமாக மழை பெய்யும் சொல்லி வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக தமிழக அரசுடைய உயர் அதிகாரிகளை துறைவாரி அழைத்து கூட்டம் போட்டு அவர்களுக்கு வேண்டிய அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். என்னென்ன பணிகள் போன ஆண்டிலிருந்து இந்த ஆண்டு வரை என்னென்ன பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது, நடக்காமல் இருக்க பணிகளை விரைவுபடுத்த சொல்லியும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தளவிற்கு ஒரு மண்டலத்துக்கும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரையும் பொறுப்பு போட்டிருக்கிறார்கள். அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. மாவட்ட நிர்வாகங்களுக்கு வேண்டிய அந்த உத்தரவையும் நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பா சென்னையை பொறுத்தவரை வட சென்னை, தென் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் எப்போதுமே அதிக அளவில் தேங்கும். அந்த பகுதிகளில் எந்த அளவிற்கு நம்ம நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறோம், மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் எந்த அளவுக்கு இருக்கு சார்? அது மழைக்கு முன்னே முடிக்கப்பட்டிருக்கும். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மழைநீர் வடிகால் அந்த பணிகள்லாம் எவ்வளவு முடிந்திருக்கிறது, ஏன் முடியாமல் இருக்கிறது, முடிகிற பணியெல்லாம் இந்த ஒரு 10 தினங்களுக்குலாம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி துறைவாரி பொதுவாக கூட்டமாக இல்லாமல் ஒவ்வொரு துறையும் அந்த உயர் அதிகாரிகள் மத்தியில் ஐஏஎஸ் அழைத்து ஏன் வேலை நடக்காமல் இருக்கு, உடனடியாக வேலை நடத்தி முடிங்கள், இந்த ஒரு வாரத்தில் வேலையெல்லாம் முடித்தாக வேண்டும் என்று சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார்கள். கடந்த முறை தூத்துக்குடி, நெல்லை போன்ற பகுதிகளில் அதிகப்படியான மழை எதிர்பாராத விதமாக வந்தது. அது போன்று தற்போது வருவதற்கான வாய்ப்புகள் ஏதும் இருந்தால் அந்த பகுதிகளில் எந்த அளவிற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது? தூத்துக்குடி, திருநெல்வேலியில் நம்ம எதிர்பார்க்காம மழை அது மாதிரி மழை பெய்யாது. அப்படி பெய்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு நம் மாண்பு முதலமைச்சருடைய அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுக்கும், உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுக்கும். மீட்பு படை வீரரும் தயாராக இருக்கிறார்கள். போட்டு போன்ற வசதியெல்லாம் எங்கெங்கே தேவையோ அதுக்கு வேண்டிய அந்த பணிகளெல்லாம் அரசாங்கம் செய்து வைத்திருக்கிறது. சென்னை தவிர மற்ற மாவட்டங்களுக்கு என்ன அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது மழைக்கான முன்னெச்சரிக்கை? மாவட்ட நிர்வாகத்துக்கு அறிவுரை வழங்கி இருக்கிறோம். தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லியிருக்கிறோம். எல்லா துறையில் இருக்கிற அதிகாரிகளையும் அழைத்து பேச சொல்லி மாவட்ட நிர்வாகத்துக்கும் நாங்கள் அறிவுரை வழங்கியிருக்கோம். அவர்களும் அழைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த விதமான பெரிய அளவில் பிரச்சனை வராது.